வணக்கம். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து சைனாவிலிருந்து சைனா சிப்செட்டை யூஸ் பண்ணுற இன்டர்நெட் கனெக்ட் பண்ணக்கூடிய சிசிடிவி கேமராக்களை விற்பனைக்கு இந்தியா தடை செய்துள்ளது. இது திடீர்னு எடுக்கப்பட்ட முடிவில்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடியே சைனீஸ் மேனுஃபேக்சரருக்கு எஸ்டிக்யூசின்ற சர்டிஃபிகேட்டை வாங்க சொல்லியிருந்தாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணாத கம்பெனிஸை பேன் பண்ணியிருந்தாங்க. அதாவது எப்படின்னா, சைனாவுடைய சிப்பை யூஸ் பண்ணாத சிசிடிவி மேனுஃபேக்சருக்கு இந்த சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். சைனா யூஸ் பண்ணுற சிப் செட்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த எஸ்டிக்யூசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன். இது 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. 2 வருஷத்துக்குள்ளே வாங்குங்கன்னு சொன்னாங்க. அதனால் 31ஆம் தேதி, இன்னைக்கு 31ஆம் தேதியோட இந்த காலம் நிறைவு பெறுது. அதனால் நாளையிலிருந்து இந்த மாதிரி கேமராஸை, சைனாவில் இருக்கிற கேமராஸை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதாவது வாங்கி யூஸ் பண்ண முடியாது, விற்கவும் மாட்டாங்க. இது எதுக்காக இந்த கவர்மெண்ட் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும், குளோபலைசேஷனில் நிறைய இஷ்யூஸ் ஓடிட்டுருக்கு. இது அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு செக்யூரிட்டின்றது ரொம்ப முக்கியம். அதை கவர்மெண்ட் என்ன ஃபீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவிலேருந்து வர இந்த மாதிரி கேமராஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதில் யூஸ் பண்ணுற சிப்ஸை ஹேக் பண்ண முடியும், இல்லை தப்பான மிஸ்யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நினச்சி அதை மட்டும் சைனாலேருந்து வர சிப்பை மட்டும் இப்போ பேன் பண்ணியிருக்காங்க, கேமராஸை பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 33% ஆஃப் த சிசிடிவி கேமரா மார்க்கெட்டை யார் வச்சுருக்கா பார்த்தீங்கன்னா, சைனீஸ் கம்பெனிஸ் தான் வச்சுருக்கு. அதாவது 33%, 1/3 ஆஃப் த மார்க்கெட் சைஸை சைனா கம்பெனி தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். அதாவது சைனாவுடைய ப்ராடக்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கிளியராக சொல்ல போனால் சைனாவுடைய கேமராவை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுனால நிச்சயமாக பெரிய அடி சைனா கம்பெனிஸ்க்கெல்லாம். அதே மாதிரி லோக்கல் மார்க்கெட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா பூம் ஆகும். சரி, என்னென்ன கம்பெனிஸ் சைனாவில் இருந்து இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிக்விஷன் அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் நோன் பிராண்ட், தௌவா, டிபி லிங்க், இந்த மாதிரி பிராண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைனாவிலேருந்து சைனா சிப்செட்டை யூஸ் பண்ணுற கம்பெனிஸ். சைனா சிப்செட்டை யூஸ் பண்ணுற கம்பெனிஸுக்கு கண்டிப்பாக எஸ்டிக்யூசி சர்டிஃபிகேஷன் கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்லேருந்து. சரி, இனிமேல் என்ன பண்ணுவாங்க, நம்ம மார்க்கெட் எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் மேடு சிசிடிவி கேமராஸ், சிபி ப்ளஸ், கியூபோன்னு ஒரு கேமரா வருது, பிராமான்னு சொல்லி ஒரு கேமரா வருது. ஸோ இந்த மாதிரி இந்தியன் மேட் கேமராஸ் அவங்கெல்லாம் எங்கேருந்து சிப் வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சம் அதர் கண்ட்ரிஸ், சைனா தவிர பார்த்தீங்கன்னா தைவான் கொடுக்குறாங்க, யூஎஸ்லேருந்து சிப்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி சிப்பை யூஸ் பண்ணுற கம்பெனிஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி கேமராஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கேமராலாம் என்ன ஆகும்னு உங்களுக்கு கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் வேணால் கூட இப்போ ஹிக்விஷனில் தௌவா கேமரா யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த கேமரா இப்போ என்ன ஆகும், அவுடேட் ஆகிடுச்சு, என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது இப்போதைக்கு. மேபி இன் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா, அதை அப்டேட் பண்ணும்போது ப்ராப்ளம் வரலாம், சர்வீஸ் சைட் போகும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இனிமேல் கேமரா வாங்குறவங்களோ இல்லை இனிமேல் உங்கள் கேமராவுக்கு இப்போது அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்தியன் மேட் கேமராஸ் நீங்கள் வாங்கலாம். ஸோ உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட்டு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ஒரு செக்யூர்டு கேமராவை நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி டெக்னாலஜி பற்றிய வீடியோ உங்களுக்கு மேலும் ஏதோ விவரம் தெரியணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.